அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நமது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 5ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது அறிவு மற்றும் படைப்பு வெளிப்பாட்டின் மீதான வலுவான ஏக்கத்தைத் தூண்டும். இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பிரச்சினைகளைத் தீர்ப்பதில் ஒரு அசாதாரண அணுகுமுறையைக் கொண்டிருக்கலாம் மற்றும் வழக்கத்திற்கு மாறான அல்லது புதுமையான யோசனைகளால் ஈர்க்கப்படலாம். இந்த இடம் ஆன்மீகம், தத்துவம் மற்றும் மாய விஷயங்களில் ஆர்வத்தை வளர்க்கும். 5ஆம் வீட்டில் ராகு இருப்பது சில சமயங்களில் பிரசவம், குழந்தை வளர்ப்பு அல்லது குழந்தைகளின் நல்வாழ்வு தொடர்பான சவால்களைக் குறிக்கலாம். சில ஜோதிடர்கள் இது வழக்கத்திற்கு மாறான அனுபவங்கள் அல்லது போராட்டங்களுடன் குழந்தைகளுக்கான ஆசைக்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார்கள். 5வது வீட்டில் சனி சஞ்சரிப்பது வாழ்க்கையின் இன்பங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையான மற்றும் பொறுப்பான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும், அதேபோல் நீண்டகால வளர்ச்சி மற்றும் ஞானத்திற்கான ஆற்றலையும் ஏற்படுத்தும். 5வது வீட்டில் சனி சஞ்சரிப்பது படைப்பாற்றல், அன்பு மற்றும் குழந்தைகள் தொடர்பான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும். இது இந்த பகுதிகளில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களைக் குறிக்கலாம், ஆனால் ஞானம் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மைக்கான திறனையும் குறிக்கலாம். இந்த இடம் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் வாழ்க்கையின் இந்த அம்சங்களுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையின் தேவையை வலியுறுத்துகிறது. 9வது வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் வாழ்க்கையில் நேர்மறையான மற்றும் நம்பிக்கையான கண்ணோட்டத்தைக் குறிக்கிறது, ஒருவரின் சொந்த திறன்களில் வலுவான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் போக்கு. 9வது வீட்டில் வியாழன் இருப்பதை மற்ற கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவற்றின் தாக்கங்களைக் கணக்கில் எடுத்துக்கொண்டு முழு பிறப்பு விளக்கப்படத்தின் சூழலுக்குள் கருத்தில் கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்தில் உள்ள கேது ஆன்மீக வளர்ச்சிக்கான விருப்பத்தையும் முற்றிலும் பொருள்சார் இலக்குகளிலிருந்து விலகலையும் வளர்க்கலாம். 11ஆம் இடத்தில் உள்ள கேது ஊடகம், நடிப்பு அல்லது கலை வெளிப்பாடு போன்ற படைப்புத் துறைகளில் திறமையைக் குறிக்கலாம். 11வது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது பொருள் மற்றும் சமூக இலக்குகளை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தைத் தூண்டுகிறது. 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது வலுவான சமூக மற்றும் தொழில்முறை வலைப்பின்னல்களை உருவாக்கி பராமரிக்கும் திறனைக் குறிக்கலாம். 10ஆம் வீட்டில் சூரியன் இயற்கையாகவே தலைமைத்துவப் பண்புகளை வழங்குகிறார். தனிநபர்கள் மற்றவர்களை பாதிக்க, நிர்வகிக்க மற்றும் வழிநடத்தக்கூடிய பாத்திரங்களால் ஈர்க்கப்படலாம். 10ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அந்த நபர் தனது சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளுக்காக மதிக்கப்படுவார், அங்கீகரிக்கப்படுவார் என்று அர்த்தம்.